அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் நம்மளால் தாங்கவே முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒன்று மொபைல் சார்ஜ் போட்டு சுவிட்ச் போடாமல் வந்து 1 மணி நேரம் கழிச்சு போய் பார்க்கும்போது அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. இன்னொன்று காலையிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்குள்ளே எங்கேயாச்சும் வெயிலில் போனால் அவ்வளோதான், அந்த வெயிலை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அதில் நியூஸ்லலாம் சொல்லுவாங்க, ஒரு சில ஊர்லலாம் செஞ்சுரி போட்டுருச்சுன்னு. அதில் நம்ம ஊர் வந்துட்டால் போதும், எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு வீட்டில் ஒரு டாப்பிக்காகவே மாறிடும். இந்த வெயில் வெப்பத்தையே நம்மளால் தாங்கிக்க முடியலையே, மறுமை நரகத்தோட வெப்பத்தை எப்படி தாங்க போகிறோம்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஈஸியாக தொழுகையை விட்டுறோம், குரான்லாம் இருந்து ஷெல்ஃப்லேயே இருக்குது. அடுத்த ரம்ஜான் அப்போ தான் தூசி தட்டி எடுப்போம். நிறைய புறம் பேசுகிறோம், பொய் சொல்கிறோம். பொய்லாம் சொல்லாமல் நம்ம நாளே ஓடாது. என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருப்போமா? இனிமேல் வெயில் பற்றி வீட்லேயோ வெளியிலையோ யாராச்சும் பேசுனா யோசிச்சு பாருங்கள், நரகத்தோட வெப்பம் இதை விட டபுள் மடங்காக இருக்கும்னு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க, கடுமையான வெப்பம் நரக நெருப்பின் பெருமூச்சு காரணமாகவே உண்டாகிறது. கோடை வெப்பம் நரக நெருப்போட பெரும் மூச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அல்லாஹுடைய கருணையை பார்த்தீங்களா? வெப்பம் கடுமையாகும் போது அது தனியும் வரை தொழுகையை தாமதப்படுத்துங்கள்னு வழி அனுப்பியிருக்கான். இன்னும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தெரிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வெப்பம் கடுமையாகிவிட்டால் அந்த வெப்பம் தனியும் வரை தொழுகையை பிற்படுத்துங்கள்னு கூறியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஷாப்பிங்லாம் போனோம்னா எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், கிளம்பி போயிட்டே இருப்போம்.